विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. சனத் சுஜாத்தியம் மகாபாரதத்துல 3 ரத்னங்களாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், சனத் சுஜாத்தியம். இந்த 3ம் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினதனால ரத்னங்களாக பிரசித்தியாக இருக்கக்கூடியது. இதுல திருதராஷ்டிரனுக்கு சனத்குமாரர் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருதராஷ்டிரன் மிருத்யுவை பற்றிய பயம் வந்த காரணத்தினால அவன் இப்படி இருக்கும் பொழுது விதுரரானவர் சனத்குமாரரை கூப்பிட்டு, சனத் சுஜாத்தியரை கூப்பிட்டு அவருக்கு உபதேசம் செய்யும்படி பிரார்த்தித்தார். அவர் விதுரன் என்ன சொன்னார், திருதராஷ்டிரனுக்கு மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, டெத்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்ட்டாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் டெத்துன்றாங்க. மார்க்கண்டேயன் கதை இருக்கு, சத்யவான் சாவித்திரி கதை இருக்கு, எல்லாம் பார்த்தாக்க எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதற்கு பிறகு இவர் சொல்ல அப்படியே அஜ்ஞானம் தான் மிருத்யு, பிரமாதம் தான் மிருத்யு அப்படின்னு சொன்னார். பிரமாதம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், நானே பிரம்மம் எனக்கூடிய அறிவையிலிருந்து நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் நேச்சர். நீங்க இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தோட இருக்கக்கூடிய இதை நான் என்று கருதிய காரணத்தினாலதான் மிருத்யுவானவர் உங்களுக்கு வருகிறார். கட்டோபனிஷத்துல இதுக்கு ஆப்போசிட்டாக யம தர்மராஜா தான் பிரம்ம ஞானத்தை நச்சிகேதஸுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சொல்லிக் கொண்டே வருகிறார். இது எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, போன ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். தத்வை மகாமோகனம் இந்திரியானாம் மித்யார்த்த யோகஸ்ய கதிஹி நித்யா மித்யார்த்த யோக அபிகதாந்தராத்மா ஸ்மரன்னு உபாஸ்தே விஷயானு சமந்தாத் அப்படின்னு சொல்லி, இவன் விஷயத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது காரணத்தினால, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கிற காரணம் தெரியாத காரணத்தினால அவன் எப்ப பார்த்தாலும் சதா சர்வகாலமும் விஷயங்களையே இருக்கிறான். அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னதாக பார்த்தோம். அது அப்படியே கண்டினியூ பண்றார். 11வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம். ததக்கிம் இதி சேத் தத்ர யத் பவதி தத் ஸ்ருணு. அது எப்படி அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஏன் விஷயத்தினால இருக்கிறவன் மிருத்யுவையே அடைகிறான் அப்படின்ற விஷயத்தை சொல்லுகிறேன் அப்படின்னாரு. அபித்யா வை பிரதமம் ஹந்தி சைனம் காம க்ரோதௌ குஹ்ய சைனம் து பச்சாத் ஏதே பாலான் மிருத்யவே ப்ராபயந்தி தீராஸ்து தைர்யேன தரந்தி மிருத்யும். அபித்யா வை பிரதமம் ஹந்தி சைனம் காம க்ரோதௌ குஹ்ய சைனம் நு பச்சாத் ஏதே பாலான் மிருத்யவே ப்ராபயந்தி தீராஸ்து தைர்யேன தரந்தி மிருத்யும் அப்படின்னு கம்பாரிசன் கொடுக்கிறாரு. எப்படி ஆத்ம ஞானிகள் இந்த மிருத்யுவை தாண்டுகிறார்கள், அது இல்லாதவர்கள், வேதாந்த பிரக்ஞை இல்லாதவர்கள், அவர்கள் பாலர்கள். அவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள்? சதா சர்வகாலமும் விஷயத்தையே நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். தியாயத்தே விஷயான் பும்சாம் சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் க்ரோதோபிஜாயத்தே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिभ्रंशः विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् विनश्यति. பகவத்கீதையில இந்த விஷயத்தை அழகாக
ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, அப்பா தியாயத்தோ விஷயான் பும்சான், இந்த விஷயத்திலேயே ஆசை இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, அந்த விஷயத்து மேல ஒரு பற்று இருக்கு, அது மேல அந்த பற்றுனால சங்கத்தினால இவர்களுக்கு அது மேல ஆசை வருகிறது. சங்கத்தினால அந்த அட்டாச்மெண்ட்னால சங்காத்து சஞ்சாயத்தே காமஹான், காமத்தினால அது கிடைக்கணும்னு ஆசைப்படுகிறான். அது கிடைக்கலன்னா அவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்துருச்சுன்னா சம்மோகம், எது நல்லது எது கெட்டது எனக்கு நினைக்கக்கூடிய விவேகத்தை அவன் எழுந்து டெல்யூட் ஆகிறான். சம்மோகம் அடைந்த பிறகு அவனுக்கு படிச்சது, ஆச்சாரியார் சொன்னது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த ஒரு க்ஷணத்துல அந்த கோபம் வரும் பொழுது எல்லாம் மறந்து விடுகிறது. விருந்து வந்த உடனே அவன் என்ன பண்றான், என்ன செய்யறோம்னு தெரியாம ஒரு காரியத்தை அருவாமனையை எடுத்து வெட்டி போறான், கோபத்துல போயிருப்ப இல்லையா? இப்படி ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசகா, புத்தி நாசத்தினால பிரணஷ்யதி, அவன் அழிவை அடைகிறான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. இப்போ விஷயத்திலேயே எப்ப பார்த்தாலும் தியானித்து கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றதுக்காக அபித்யா, அபித்யாவை பிரதமம் ஹந்திச்ச ஏனம் அப்படின்னு, ஏனம் ஜீவஹா பிரதமம் அபித்யாவை ஹந்தி, இந்த விஷய அபித்தியானம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஜீவன் மிருத்துவை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த விஷயாபித்தியானம் இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல இவனை கொல்லுகிறது. பிரதமம் ஹந்தி, முதல்ல இவனை கொல்லுது. ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் டெத் என்ன, அந்த விஷயத்தையே இவன் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய, அது வேணும் இது வேணும்னு, எதுவும் வேண்டாம், நம்ம பூர்ணஸ்வரூபம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்னு இருக்கக்கூடிய இந்த பூர்ணஸ்துவம் அவனுக்கு தெரியாத காரணத்தினால் அவன் தன்னை இன்செக்யூர்டாக நினைக்கிறான். இந்த இன்செக்யூரிட்டி தான் இவனை தவிர வேறாக இருக்கக்கூடிய பொருள்களை நாட செய்கிறது. அந்த பொருள்களை நாடும் பொழுது அவன் அதன் மேல அட்டாச்மெண்டை வளர்த்துக் கொள்கிறான். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, விஷய அபித்தியானம், இதுதான் ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் டெத். இதுதான் முதல்ல அவனை கொல்லுகிறது. பிரதமம் ஹந்தி. அதற்கு பிறகு என்ன ஆறுது, தியாயத்தோ விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, அது சொல்லிட்டார். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, இல்லையா? இந்த சங்கத்தினால அவனுக்கு என்ன நினைக்கிறது, இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால I will be comfortable with this person, I will be comfortable with a job, I will be comfortable with a wife அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அது இல்லாம எனக்கு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன், அது வந்ததுன்னா நான் பூர்ணமாவேன்னு நினைக்கிறான். பூர்ணமாறானோ இல்ல, அதற்கு பிறகு குழந்தை வேணும்னு நினைக்கிறான், நிறைய பேங்க் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிறான் இல்லையா, வீடு வாங்கி போகணும்னு நினைக்கிறேன். இப்படி அது வந்துட்டே இருக்கு. எல்லா ஆசைகளும் நிறைவேறுமா? அந்த ஆசைகள் நிறைவேறாத பொழுது அவனுக்கு கோபமானது உண்டாகிறது இல்லையா? காமாத் குரோதோ விஜாயத்தே, குரோதமானது உண்டாகிறது. இது இரண்டாவது காசு. முதல்ல விஷய அபித்தியானம் ஃபர்ஸ்ட் காஸ் ஃபார் இஸ் டெத். ரெண்டாவது அதனால வரக்கூடிய காமக்ரோதாதிகள் இல்லையா? இந்த காமக்ரோதாதிகள்னால காமக்ரோதோ ஏனம் காமக்ரோதோ கிரஹ்ய நு பశ్చాத் அப்படின்னாரு. பశ్చాத்னா பிறகு, காமக்ரோதம் அதை அடைந்ததுனால அவன் இட் லீட்ஸ் டு டெத், அது அடுத்த டெத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. முதல் காரணம் விஷய அபித்தியானம், இரண்டாவது காரணம் அதனால வந்த அட்டாச்மெண்ட்னால வந்த காமம், அதனால வந்த குரோதம். இப்படி இந்த 2 நாள் தான் ஒரு மனிதன் மிருத்யுவை அடைகிறான். இப்படி இருக்கக்கூடிய இவர்கள்லாம் ஏதே பாலானு மிருத்யுவே பிராபயந்தி, இவர்கள் மூடர்கள், பாலர்கள், இவர்களுக்கு போதுமான அறிவு ஏற்படவில்லை, இன்னும் வேதாந்த விஞ்ஞானத்துல ஒரு ஈடுபாடு வரவில்லை, பூர்வ ஜன்மம் சம்ஸ்கார வசாத்து இவர்கள் வேதாந்தம் பக்கம் வரவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பகவான் கொடுத்த இன்டெலெக்டை அவர்கள் இந்த பக்கம் திருப்பாமல் அந்த பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கொண்டே மெட்டீரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களை பாலர்கள் என்றார் இல்லையா? பகவான் உங்களுக்கு பேட்டையோட கொடுத்த கர்ம பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அதையும் கொடுத்தார், ஆனா கூடவே ஃப்ரீவில்லாக இருக்கக்கூடிய இன்டெலெக்டையும் கொடுத்தார். அந்த ஃப்ரீவில்லாக இருக்கக்கூடிய இன்டெலெக்ட பார்த்து அவன் தெரிஞ்சிருக்கணும், இது என்ன, இது உலகத்துல எல்லாமே இம்பர்மனண்டா இருக்க, எதுவும் சரியா நடக்க மாட்டேன்றத இந்த உலகத்துல நாம நினைச்ச மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன
அவரை நாம அறிய வேண்டாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவனுக்கு வராம போனதுனால அவன் இன்னும் பால நிலையிலேயே இருக்கிறான். ஏதே பாலான்னு மிருத்யுவே பிராபயந்தி, மிருத்யுவையே திருப்பி திருப்பி போய் அடைகிறார்கள். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே ஆச்சாரியர்கள் இல்லையா. இப்படி திரும்பவும் கர்ப்பம் இல்லையா, திரும்பவும் பிறக்கிறான், திரும்பவும் டெத்து, திரும்பவும் மரணம், திரும்பவும் ஜனனம், இப்படி போய் இந்த சைக்கிள்ல போய் மாட்டின்ட்டான். ஆன் தி அதர் ஹேண்ட் தீராஹா தூ, ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ஆத்ம ஞானிகள் வேதாந்திகள் அவர்கள்லாம் என்ன தைரியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு யமதர்மராஜா என்பவர் குரு. யமதர்மராஜாவை பிரம்மத்தினுடைய நிலையாகவே பார்த்தான் நச்சிகேதஸ் என்றது தெரியுது. ஏன் அந்யத்திர தர்மாத் அந்யத்திர அதர்மாத் அந்யத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யசி தத்வத அப்படின்னு கேட்ட. எத்தத் பஷ்யசி, நீ எந்த பிரம்மத்தை பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயோ அதை எனக்கு சொல்லுன்னு கேட்டதுனால நச்சிகேதஸ் கண்டுபிடிச்சு விட்டான். யமதர்மராஜா பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு வேதாந்தத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தெரியாது இல்லையா. இப்படி அபித்யா, இப்ப ஆச்சாரியார் பாஷ்யம் பார்ப்போம். அபித்யா விஷயாபித்யானம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்திலேயே அந்த மோகித்து கொண்டு அதிலேயே அபித்யானம், அதிலேயே சதா சர்வ காலமும் உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள். பிரதமம் ஹந்தி, முதல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் டெத், அதுதான் கொல்லுகிறது. ஹந்தினா என்ன அர்த்தம்? விநாசயதி அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூபாது பிரச்சுதிம் கரோதி, இவனை முதல்ல இந்த அட்டாச்மெண்ட் வர்றதுனால இவனுடைய பிரம்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம்ன்றதுதான் இவனுடைய ஸ்வரூபம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா எனக்கூடிய டீச்சிங் எல்லாம் அவனுக்கு இல்லாம போறதுனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சொரூபத்திலிருந்து பிரச்சுதி நழுவி விடுகிறான். நழுவி விட்டும்படி செய்கிறது இந்த ஆசை, இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அவனை வேதாந்த அறிவை அடைய விடாமல் பண்ணுகிறது அப்படின்னார். ததா பிறகு இந்த விஷய தியான அபிகதம் ஏனம் விஷய சந்நிதௌ சீக்கிரம் பிரகிருஹ்ய, இத விஷயத்தையே அறியணும் இந்த சந்நிதியில இதை அடையணும்னு நினைத்து கொண்டு அவனுக்கு அதிலிருந்து காமனையானது பிரகிருஹ்ய காமஸ்ட, அந்த காமமானது உண்டாகிறது. அந்த காமம் இரண்டாவதாக பிறகு இவனை கொல்லுகிறது. ஹந்தி ததா கிரோம அபிகதம் ஏவ பிரகிருஹ்ய குரோதஹா ஹந்தி, இந்த காமத்தினால அவனுக்கு என்ன, இதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது கிடைக்கலன்னாக்க குரோதம் வருகிறது. அந்த குரோதமானது இவனை கொல்லுகிறது. இப்படி ததா ஏதே அவித்யாதயா தான் அவித்யாய காமக்ரோத வசம் கதானு, இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தியானம் பண்ணுகிறதுனால இவர்கள் இந்த காமத்திலையும் குரோதத்து வசத்திலையும் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். கதான் இவர்கள் பாலான் அப்படின்னார். பாலர்கள்னா என்ன அர்த்தம்? நது ஸ்தனஞ்சயா ஸ்தனந்தயா, அவர் ஏதோ பால் குடி அம்மா வயிற்றுல பால் குடிக்க பசங்க இல்ல, அறிவு வளராதவர்கள். விவேகஹீனஹா ஆத்மா சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா அப்படின்ற ஒரு விவேகம் ரொம்ப அவசியம். ஆத்மா எது அனாத்மா எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் விவேகஹீனானு தே மூடானு அப்படின்றார். பாலான்னா மூடான் அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யம் பண்றார். அவர்கள் மிருத்யுவே பிராபயந்தி பிரக்ஷிபந்தி, அவர்கள் மிருத்யுவை அடைகிறார்கள்னா என்ன, திருப்பி திருப்பி அவனுடைய வலையிலேயே பிரக்ஷிபந்தி விழுகின்றார்கள். அந்த மிருத்யுவனுடைய வலையில போய் விழுகிறார்கள். இந்த விஷயமானது கடவல்லி ஷோ கட்டோபனிஷத்துல சொல்லிருக்க, பராஞ்சிகாணி எதிர்ன ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா ஆத்மானமைக்ஷத்து ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்வவிச்சன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பகவான் இருக்காரு, அவர் மனிதர்களை எல்லாம் இல்லையா பராஞ்சகாணி எதிர்னத்துனாக்கா ஹிம்சித்தவான்னு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றாரு. ஹிம்சை பண்ணிவிட்டார், மனுஷனை கொன்னுட்டார் சார் அவரு.
ஏன் அப்படின்னா இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் படைச்சாரு இந்த பகவான் நமக்கு, அது எல்லாம் பராக்கா படைச்சு விட்டார். வெளியில இருக்கக்கூடியதான் பாக்குறத தவிர உள்ளுக்குள்ள தகராகாசத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை அறியக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாததாக அவர் படைத்து விட்டார். அதனால அதனுடைய சுபாவம் என்னன்னா வெளியிலேயே போயிட்டு இருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு செவிகள் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பொருளையே நாடுகின்றே தவிர உள்ளுக்குள்ள இவன் இன்ட்ராவர்ட்டா யோசிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாதபடி பண்ணிட்டு பராஞ்சி காணி, காணினா இந்திரியாணி, பராஞ்சி காணி எதிர்நத்து ஹிம்சித்தவான் யாரு? பிரஜாபதி அல்லவா பகவான் இல்லையா? நம்மளே இப்படி படைச்சுட்டார். ஹிம்சித்தவான் எதிர்நத் ஸ்வயம்பூ, யாரு? அந்த ஸ்வயம்பூவாக இருக்கக்கூடிய உண்மாத்மா. தஸ்மாத்து ஆகையினால இவர்கள் பராங் பஷ்யதி வெளிநோக்கியே இருக்கிறார். கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய இந்திரியங்கள்லாம் வெளிநோக்கி படைக்கப்பட்டதாக ஆனதுனால வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தையே கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 5 இந்திரியங்களுக்கும் தெரியவே தெரியாது. அப்படி படைக்கப்பட்டு விட்டது. அதனால யாரோ ஒருத்தன் பூர்வ புண்ணிய புஞ்ச வசாட்டு எப்படியோ அவனுக்கு எப்படின்னு தெரியல, எப்படியோ இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டான் சார். அவனுக்குத்தான் இதெல்லாம் புரியுது. புரிஞ்சு அவன் என்ன பண்றான்? கஷ்டித் தீரகா ஆத்மானம் ஐக்ஷது, இந்த ஆத்மாவை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமானது அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாந்த வேத்தியனாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் என்ன, நமக்கு அதுக்கு சம்பந்தம் என்ன அப்படின்ற எண்ணங்களை எல்லாம் வர வைத்துக் கொண்டு இவன் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசித்து அந்த தீரனாக இருக்கும். யாரோ ஒருத்தன், யாரோ 100ல ஒருத்தன், மனுஷியானாம் சகசிரேஷு 1000 பேர்ல ஒருத்தன் தான் இந்த ஃபீல்டுக்கே வரான் இல்லையா? அதுவும் எப்படி வரான்? பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே அப்படின்னு சொல்றாரு. பகூனாம் ஜென்மநாமந்தே, நிறைய ஜென்மாக்கள் எல்லாம் எடுத்து ஏதோ ஒரு புண்ணிய புஞ்ச வசத்தினால இவர்கள் என்ன பண்றார்கள்? இந்த ஆத்மாவை அறியணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். கஷ்டித் தீரகா ஆத்மான மைக்ஷித்து. அப்ப அவர் என்ன பண்றார்? முதல்ல வேதாந்தத்துல சொல்லி கொடுத்த மாதிரி இந்த விஷயங்களிலிருந்து திருப்புகிறார்கள். ஐயோ இந்த கண்ணு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம், நம்ம தான் கட்டுப்பாடோட இருக்கோம், இந்த நாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும், அதுக்காக தான் சாஸ்திரத்துல ஏகாதசி சிவராத்திரி இல்லையா போன்ற விரதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய திருப்பறத்துக்காக ஏற்பாடு பண்ணிது. இப்படி அதை கண்டுபிடிச்சு கண்ணு காது மூக்கு நாக்கு, இப்போ ஆவருத்த சக்ஷுன்னு சொன்னார். சக்ஷுகு உபலட்சணமா சொல்றார். எல்லா இந்திரியங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா இந்திரியங்களையும் அவன் உள்ளுக்குள் இழுத்து ஆவருத்தி பண்ணி இல்ல ஆவருத்த சக்ஷுகு எதுக்காக? இந்த பிரம்ம ஞானத்தை அடைந்தால் அமிர்தத்துவத்தை அடையலாம் என்ற நினைப்பு. அமிர்தத்துவம் இச்சன்னு இல்லையா? யாரோ ஒருத்தன் தான் வருகிறான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னொரு ஸ்லோகத்தை இன்னொரு மந்திரத்துல பராச்ச காமான் அணியந்தி பாலாக. ஐயோ இந்த காமனையினால வெளிநோக்கி இருக்கக்கூடிய பொருள் மேல இருக்கக்கூடிய காமனையினால பாலாகா அணியந்தி, இந்த பாலர்கள் அதை நோக்கியே போகிறார்கள். அணியந்தி பாலாகா தே அவர்களெல்லாம் மிருத்யோஹோ யந்தி அவர்கள்லாம் இந்த மிருத்யுவையை போய் அடைகிறார்கள். இந்த காமனையினால இந்த பாலர்கள்லாம் மிருத்யுவை அடைகிறார்கள்னு அந்த கட்டோபனிஷத்துல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட இந்த ஸ்லோகத்துல சனத்குமாரர் நம்ம சனத் சுஜாத்தியர் என்ன பண்றார்? திருதராஷ்டிரருக்கு சொல்றார். அவித்யாயை வை பிரதமம் ஹந்தி சயனம் காமக்ரோதௌ கிருஹ்ய சைனம் து பஷாத் ஏதே பாலாஹா மிருத்யுவே பிராபயந்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த கட்டோபனிஷத்தினுடைய ஸ்ருதி. பராச்ச காமான் அனயந்தி பாலாஹா தே மிருத்யோர் யந்தி விததஸ்ய பாஷம். அவர் என்ன பண்றாருன்னா பிராபயந்தி அப்படின்னார். அதுக்கு ஆச்சாரியால் என்ன பாஷ்யம் பண்ணார் நம்ம இப்ப பார்த்தோம்? பிரக்ஷிபந்தி அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன சொல்லிருக்க அந்த ஒரிஜினல்ல? விததஸ்ய, அந்த விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த பாஷமலையில அந்த யமனுடைய பாஷம் இருக்கு இல்லையா, அதுல போய் பொத்துன்னு உடனாசாரிமே அப்படின்ட்டார். பதந்தி தேர்த்தா. அத பிறகு தீராகா யாரோ ஒரு தீரன் பகுனாம் ஜென்மனாமந்தே அவன் என்ன பண்றான்? அமிர்தத்துவம் விதித்வா, இப்படி ஒரு அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவு இருக்கிறது, அந்த பிரம்ம ஞானம் இருக்கிறது, ஆத்ம ஞானம் இருக்கிறது அப்படின்றதை அறிகிறான். எப்படி? தன்னுடைய விவேக சக்தியினால். விவேகம் இல்லாததுனாலதான் இவன் விவேகஹீனனா இருக்கக்கூடிய பாலர்கள் மிருத்யுவை அடைந்தார்கள். விவேகத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஆத்மா எது அனாத்மா எது அப்படின்னு என்ன இந்த
நிச்சயமில்லாத இந்த உலகத்துல, அத்ருவமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல துருவமாக இருக்கக்கூடிய ஒரே பதார்த்தம் இறைவன் தான், பிரம்மன் தான் அப்படின்னு அத்ருவேஷு துருவம் அப்படின்றதை இக இல்ல தெரிந்து கொண்டு என்ன பண்றான், இந்த அத்ருவமாக இருக்கக்கூடிய பொருள்கள், இந்த காமனையினால வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இவன் தள்ளிவிட்டு வைராக்கியத்தை என்ன பிராபயந்தி வைராக்கியத்தை அடைகிறான். சமயக் ஞஸ்த சுவாவமாக எல்லாவற்றையும் விடுபட்டு வெறும் ஆத்ம ஞானத்திலேயே போக்கஸ் வைக்க வேண்டும் என்பதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இல்லையா, அவர் காஷாயத்தை அணிந்து எந்த ஒரு ஆசைக்கும் கட்டுப்படாமல் இருந்து கொண்டு எதிலிருந்து எல்லாம் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நாலேஜை அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். பிரார்த்தையந்தே, இவர்கள் இதை வேண்டுவதே இல்லை, பிரார்த்திப்பதே. இவர்கள் வேண்டுவதெல்லாம் அந்த இறைவனை அறிவது ஒண்ணுதான், அதிலேயே இருக்கக்கூடியவர்கள். தீராஸ்து, இப்படிப்பட்ட தீரர்களைத்தான் இங்கே கடைசி பாதத்துல தீராஸ்து தைரியேன தரந்தி மிருத்யும் அப்படின்னு தீராஹா தூபனஹா. ஆன் தி அதர் ஹேண்ட், தீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தைரியேன விஷயான் ஜித்வா, ரொம்ப தைரியம் வேணும் இல்லையா. உலகத்துல 99.999% பண்ணக்கூடிய காரியத்திலிருந்து இவன் விலகனமே ஆனால் வேதாந்தி எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. இவனை பைத்தியம்னு வாங்க, லூசுன்னு வாங்க, எல்லார மாதிரி இருக்க முடியாது. ஏன், இவனுக்கு அனாத்மால நாட்டம் இல்ல, ஆத்மால மட்டும்தான் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய அனாத்மா எங்கும் பரவி இருக்கு விஜயமா நம்மள சுத்தி. இதுல இருந்து நீங்க அவர் கட்டோபனிஷத்து சொல்லும்போது முஞ்சாதோ இஷிகாம் தைரியன அப்படின்னாரு. இந்த முஞ்சப்பல்ல நடுவுல இருக்கக்கூடிய ஈர்க்க அது முள்ளு இல்லாம எடுக்கிற மாதிரி இவர்கள் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மாவை பிரித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் என்ன, விஷயத்திலிருந்து இவர்கள் ஜெயிக்க வேண்டும். என்னுடைய கண்ணு கருவி, நான் சொல்றதுதான் என் கண்ணு கேட்கணும், அது சொல்றத நான் கேட்க முடியாது இல்லையா. கருவின்னா என்ன அர்த்தம், கார் என்னுடைய கருவி, நான் சொல்றதுதான் இந்த ஸ்டைரிங் கேட்கணும். நான் வலது பக்கம் திரும்பினா அது வலது பக்கம் திரும்பணும், நான் இடது பக்கம் திரும்பினா இடது பக்கம். ஆனா அதுவாட்டுக்கு நான் சொல்றதை கேட்காம வலது பக்கம் திரும்பினா அது இடது பக்கம் போச்சுன்னா எங்க போய் முடியாது, யோசிச்சு பாருங்க. ஆகையினால கருவின்றது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்றதை தெரிஞ்சு கொண்டு தைரியமாக இந்த விஷயங்களிலிருந்து இதை திருப்பிவிட வேண்டும். அந்த மைண்ட் வெளியில அங்க இங்க போய்கொண்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் எண்ணங்கள், அதை இங்க திருப்பி விட வேண்டும். அப்படி இருக்கக்கூடியது அந்த தைரியமாக இந்த விஷயங்களை எல்லாம் ஜித்வா அப்படி ஜெயித்து பரமாத்மானம் ஆத்மத்வேன அவகம்ய இல்லையா. இந்த பரமாத்மாவை நானே அந்த பரமாத்மா ஆத்மத்வேன இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய அறிவினால நானே அந்த பிரம்மம் அப்படின்றதை சொன்னதுனால பரமாத்மானம் ஆத்மத்வேன நானே தான் அந்த பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று ஆத்மத்வேன அறியணும். ஆத்மாவனால அந்த பரமாத்மாவை நானும் அவரு ஒன்று என்று அறிந்த அவகம்ய நன்றாக அதை அறிந்து சாட்சாத்கரித்து அர்த்தம். அவகமனம்னாக்க சாட்சாத்கரித்து மிருத்யும் தரந்தி மிருத்யும், இவர்கள்தான் அந்த மிருத்யுவை ஜெயிக்கிறார்கள், அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். ஸ்ரூயத்தேச்ச, இதே கட்டோபனிஷத்துல அது என்ன சொல்றது, நிச்சாயத்தம் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே, இதை அறிந்து அவர்கள் மிருத்யுமுகாத் அந்த மிருத்யுவனுடைய கோர பிடியிலிருந்து பிரகர்ஷேன முச்சதே, இந்த சம்சார பிடியிலிருந்து, சம்சார பிடி அஜ்ஞானம் பிரமாதம் இதுதான் இந்த மிருத்யு, இந்த மிருத்யுவனுடைய பிடியிலிருந்து அவர்கள் பிரமுச்சதே பிரகர்ஷேன முச்சதே இப்படி நன்றாக விடுதலைப்பட்டு பிரம்மனிஷ்டர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொன்ன அந்த விஷயத்தை திருதராஷ்டிரனுக்கு சனத் சுஜாத்தியர் அவர்கள் அபித்யாவை பிரதமம் ஹந்தி சைனம் காமக்ரோதோ கிருஹ்ய சைனம் து பச்சாத் ஏதே பாலான் மிருத்யுவே பிராபயந்தி தீராஸ்து தைரியேன தரந்தி மிருத்யும் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். 11வது ஸ்லோகம் இதே விஷயம். அடுத்தது இப்போ ஆச்சாரியால இந்த டவுட்ட கலப்புறார். கதம் புனகா தீராஹா து தைரியேன விஷயான் ஜித்வா மிருத்யும் தரந்தி, எப்படி சார் இந்த தீரர்கள்லாம் தைரியமாக இந்த விஷயங்களை ஜெயிக்கிறார்கள்? தைரியமாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் மிருத்யுவை
தாண்டுகிறார்கள். மிருத்யுவை பத்தி கவலைப்படாம தாண்டினா போய்கொண்டிருக்கிறார்கள். இது என்னமா நடக்கிறது அப்படின்னு. இந்த ஆத்ம ஞானிகள் மாத்திரம் எப்படி சார் தைரியமா மிருத்யுவை தாண்டுகிறார்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, யோ அவித்யாயன் உற்பத்தி கிருஷ்ணோன் நிஹன்யாத் அநாச்சாரேன அப்ரதிபுத்தியமானஹ சவை மிருத்யும் மிருத்யுரிவாத்தி பூத்வா ஹ்யேவம் வித்வான் யோ அபிஹந்தி இஹ காமான். யோ அவித்யாயன்னு உற்பத்திஷ்ணூனு இல்லையா, உற்பத்திஷ்ணூனு நிகன்யாது அப்படின்னாரு. அதாவது இந்த உலகமானது பார்க்கக்கூடிய பொருள்கள் நாம் திரும்ப திரும்ப ஸ்மரிக்கக்கூடியதான தியானம் பண்ணக்கூடியதாக இருக்க அபித்தியானம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துல எல்லாம் எஃபிமரலா இருக்கு இல்லையா. உற்பத்தி நாசம், உடனே நஷ்டம், ரெண்டும் திரும்பி திரும்பி இல்லையா. உற்பத்திய பதந்தி இது உற்பத்தி உற்பத்தனசீலாகா அப்படின்னு ஆச்சாரியால் பண்ணார். உண்டாயி அழிகிறது. இப்படி இருக்கக்கூடியதாகத்தானே உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் இம்பர்மனண்டாக இருக்கக்கூடியது அப்படின்றதை அறிந்து கொண்டு அவன் என்ன பண்ணா, நிஹன்யாத் பரித்யஜதே அப்படின்னாரு. இவர் அது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி தள்ளி விடுகிறான். எப்படி? அனாச்சாரேன. அது என்ன சார் அனாச்சாரேன என்ன அர்த்தம்னா அனாதாரன, இதுக்கு ஆதரவு கிடையாது அவன்கிட்ட. இதை ஆதரிக்காமல் இருந்து கொண்டு அப்பிரதிபுத்தியமானஹா இல்லையா, திரும்ப திரும்ப அதை பற்றி சிந்திக்காதவனாக புனப்புனகா விஷயஸ்மரணம் இல்லாதவனாக இருந்து கொண்டு இல்லையா. அவன் அனாச்சாரேன அப்படின்னா அதை ஆச்சரிக்காமல், எல்லாரும் எதை ஆச்சரிக்கிறார்களோ அதை ஆச்சரிக்காமல், அனாதாரேன ஔதாசீனேன, அது மேல ஒரு ஔதாசீனம் அவருக்கு, அழப்போங்க சார் அப்படின்னு ஔதாசீனம். அத மேத்தியம் மாதிரி பாக்குறேன். இந்த விஷயங்களை எல்லாம் சி அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா. மேத்தியம் எது அமேத்தியம் ததபகச்சதாம் சொல்றோம் இல்லையா, அது மேத்தியமா பாக்குறேன். சி இது ஒத்துக்காத ஒரு சீப்பான ஒரு சமாச்சாரம், அதை தள்ள வேண்டும் அப்படின்னு இந்த விஷயங்களை தள்ளிவிடுகிறார்கள் இந்த ஞானிகள் எல்லாம். யஹா அவித்யாயன்னு உற்பத்தி விஷ்ணுன்னு நிகன்யாது, திருப்பி திருப்பி உற்பத்தியாகி நாசமாகக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் பரித்தியஜ, இதுக்கு ஆதரவை காட்டாமல் அவர் என்ன புனப்புனகா அந்த விஷயஸ்மரணை அப்பிரதிபுத்தியமான, அதை பற்றி பிரதிபுத்திய அவர்களுக்கு இல்லாததாக ஆகி அவர்கள் சவை மிருத்யும் மிருத்யுரிவ அத்தி, இவர்களே இதெல்லாம் பண்றதுனால இவர்களே மிருத்யுவாக இருந்து கொண்டு அந்த மிருத்யுவையே இவர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்களே இருந்து கொண்டு மிருத்யு அப்படின்னாக்க இந்த வித்வான் ஆவனவன் அவர்களையே சாப்பிட்டு விடுகிறான், அந்த மிருத்யுவையே சாப்பிட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தயானந்த சுவாமிஜி ஒரு கதை சொல்வார். ஒரு ஹோட்டல்ல ஒரு பயில்வான் ஒருத்தன் ராத்திரி 10 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கான். ஹோட்டலுக்கு போய் ராத்திரி 10 மணிக்கு அவன் ஏதோ கேட்டிருக்கான், ஏதோ நான் வெஜிடேரியன் சிக்கன் ஏதோ கேட்டான். அவன் கேட்ட உடனே இருக்கிறது ஒண்ணுதான். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோட்டல்காரர் வந்திருக்கிறவர் பயில்வான், ஒன்னும் மறைக்கலாம் முடியாது இல்லையா. ஆகையினால அவர் என்ன பண்ணார், அவருக்கு இருக்கிறத கொடுத்து விட்டார். அந்த சமயம் பார்த்து கதையை போடலான்னு போனா இன்னொரு பயில்வான் வந்துட்டார். அந்த பயில்வான் அதே பொருளை கேட்கிறாரு. அப்பா இல்லப்பா நான் கொடுத்து விட்டேன் இவருக்கு, உனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பயில்வான் சொல்றான், இந்த ஊர்ல நான் யார் தெரியுமா, மே ஜஹான் கான் அப்படின்னாரு. நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பலம் படைத்தவன் அர்த்தத்துல மே ஜஹான் கான் அப்படின்னாரு. அதுக்கு சாப்பிட்டு இருக்காங்க அவனை எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா இப்படி சொல்றானே, என்ன நடக்க போறதோ ஏதோ அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, அவனை திரும்பி பார்த்து அகர் தூ ஜஹான் கான் மே துஜே கான், நான் உன்னை கொள்ளுவேண்டா அப்படின்னா, நீ எல்லாரையும் சாப்பிடுவேன்னு சொன்னா நான் உன்னை சாப்பிடுவேன்னா. அது எப்படி, எதுக்காக இந்த ஜோக்கு சொல்றதுன்னா, எல்லாரையும் யம தர்மராஜாவானவர் காலனாக இருந்து கொண்டு பண்ணார்.
ஆனா இந்த எங்க பரமேஸ்வரன் இருக்காரு, அவருக்கு என்ன பேருன்னா காலகாலன். அந்த காலனையே காலால் உதைத்தவராம், காமனை கண்ணால் எரித்தவராம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இல்லையா. அந்த காமனனை அந்த காலனையே காலகா காலோ ஜெகத் பக்ஷகா. யம தர்மராஜா எல்லா இந்த காலம்னு டைம்னு இருக்க, அது இந்த உலகத்தையே சாப்பிட்டு இருக்கு இல்லையா. டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காது. எவ்ரி மினிட் நமக்கு கேலண்டர்ல பார்த்தா நம்மள சாப்பிடுறது அந்த கேலண்டர். ஒரு நாள் குறைந்தது உன் ஆயுசு இல்ல. நம்ம அந்த கேலண்டரை கிழிக்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துறது என்ன, அப்பா உனக்கு ஒரு நாள் கழிந்தது, பி ரெடி சொல்லிட்டே இருக்கு. இப்படி காலன் எல்லாரையும் பட்சிக்கிறான், சாப்பிட்டு விட்டுறான். ஆனா அவனை யாரு சாப்பிடுறதுக்கு இருக்கிறது அப்படின்னாக்கா பகவான் காலகாலன் பரமேஸ்வரன் அப்படின்னு நிறைய சிவமகிம்ன ஸ்தோத்திரங்கள் இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரங்கள். அப்புறம் ஆனந்த லகரின்னு ஒரு ஸ்தோத்திரத்துல அப்பய தீட்சிதனுடைய அண்ணா பையன் நீலகண்ட தீட்சிதர் எழுதுறாரு, அப்பா காலனை காலால் உதைத்தது எது? காலு இடத்துக்கால் தானே உதைத்தது என்ன. அப்படி இருக்கும்போது அம்பாள் தானே உதைச்சிருக்கணும், அது என்ன அந்த கிரெடிட் சிவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு சரி போனா போது வச்சுக்கலாம். ஆனா காமனை கண்ணால் எரித்தாரு, யம தர்மராஜனை கண்ணால் எரித்தாரு. அந்த கண்ணு இடது கண்ணுடைய சக்தி இல்லாமல் இந்த வெறும் சிவன் கல்லு இருந்தது. பிரகாசக்கால் எரிக்கக்கூடிய சாமர்த்தியம் எரிக்கக்கூடிய சாமர்த்தியம் சக்தி அம்பாள் இல்லாம வருமோ அப்படின்லாம் அதை விசேஷமாக சொல்ற. இந்த காலகாலனை வைத்து கொண்டு நிறைய விஷயங்கள். அத இன்னொரு விஷயங்கள் இருக்கு. இந்த இங்கிலீஷ்காரன் தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கால கணக்கு இருக்கும் போது முதல்ல செகண்ட்னு ஆரம்பிக்கலாம் பாருங்க. செகண்ட், மினிட், அவரு, வீக்குன்னு போறான். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அது எங்க பரமேஸ்வரன் தான், காலகாலம் தான் அப்படின்னு தெரியுது இல்லையா. அது ஒரு விசேஷம். அப்படி காலகாலனாக இருக்கக்கூடியவர் காலனை பக்ஷிக்கிறார். காலம் ஜெகத் பக்ஷகா, காலத்தை பக்ஷிக்கிறவர் காலகாலனாக இருக்கக்கூடிய இந்த மகாகாலேஸ்வரனாக இருக்கக்கூடிய எங்க பரமேஸ்வரன் அப்படின்னு. அதனால மிருத்யுரிவ அத்தி, அந்த அது அத்தா சராச்சர கிரகணாத் அப்படின்னு ஒரு சூத்திர பாஷ்யம். அதுல இந்த யம தர்மராஜா இந்த உலகத்தை எல்லாம் விழுங்குகிறார், அந்த யம தர்மராஜாவை பகவான் விழுங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதை ஞாபகப்படுத்திட்டு இவரு மிருத்யுரிவ அத்தி, அத்தினா சாப்பிடுகிறார், முழுங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். பூத்வாகி ஏவம் வித்வான், இப்படி ஆகி மிருத்யுவையே சாப்பிடக்கூடியவனாக பூத்வாகி ஏவம் வித்வானு அபிஹந்தி இக காமானு, அப்படி தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான் இங்கேயே இந்த சம்சார மண்டலத்துல இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காமனைகள், இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அபிஹந்தி கொல்லுகிறார். மிருத்யுவாக இருந்து இவர் மிருத்யுவாக ஆகி அந்த மிருத்யுவையே சாப்பிடுகிறார். திரும்பவும் இவர் பிறக்கறதில்லை. புனகா விசேஸ்மரணம் வினா அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு மிருத்யோஹோ மிருத்யுரிதி கியாதஹா சஹா வித்வான் ஆத்ம வித் கவிஹி, இப்படி ஆத்மவித்தாகவும் கவியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இப்படி இங்கேயே அந்த மிருத்யுவை ஜெயித்து அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அவர் கேட்டார். வீரர்கள் எப்படி தைரியமா இப்படி பண்றார்கள்னா ஒண்ணு இல்ல, காமனைகளை அவர்கள் துச்சமாக மதித்து இங்கேயே கொன்று விடுகிறார்கள். சன்னியாசின் பெட் ஆஃப் மைண்ட் அவர்களுக்கு வந்து இருக்கிறது. அதனால போதும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. கண்டென்டட் மைண்ட் வரும் பொழுது மனசு தூய்மையாக ஆகிறது. மனசு தூய்மையாக இருக்கும் பொழுது தத்துவமசி என்று அவர் படிக்கக்கூடிய வேதாந்தமானது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது அவருக்கு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு எண்ணத்தை, பரமாத்மானம் ஆத்மத்வேன அவகம்யன, அவரை நானே அந்த பிரம்மம் என்று உணரச் செய்கிறது அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் இதெல்லாம். ரைட்டா? இப்போ ஆச்சாரியர் பாஷ்யம் படிப்போம். யஹா அபித்யாயன், எதை யோசிக்கிறார் இந்த ஞானியானவர்? இவர் எப்படி டிசைட் பண்றாரு பாருங்க. அபித்யானம் இவர் எப்படி விசாரம் பண்றார், பரீட்சை பண்ணி. அனித்ய அசுச்சி துக்கானு வித்ததையா இல்லையா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அனித்தியம். இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஆசையா இருக்கக்கூடியது நாளைக்கு ஆசையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக தான் இருக்கக்கூடியது பொருள்கள்லாம். ஒருத்தனுக்கு ஒண்ணு பிடிச்சா இன்னொருத்தனுக்கு அது பிடிக்கல, அது அந்த சரியில்லைன்றான். ஒருத்தனுக்கு ஒரு படம் பிடிச்சா இன்னொருத்தன் அது கேவலமா இருந்ததுன்னு சொல்றான்.
இப்படின்றதுனால இங்க உலகத்துல எதுவும் இப்படித்தான் சொல்ல முடியல. ரெண்டு, எல்லாமே உலகத்துல அழியக்கூடியதாகத்தான் இருக்கிறது இல்லையா? மனிதனா இருந்தா அழியறான், மாடா இருந்தா அழியறது, வீடா இருந்தா எவ்வளவு நாள் இருக்க போறது இல்லையா? ஒரு 300 வருஷம் இருக்க போகுது. எத்தனையோ கிராமத்து வீடெல்லாம் போயிடுது இல்லையா? ஊரே போறது, சுனாமி வருது, என்னென்னமோ வருகிறது, பூகம்பம் வருது. இப்படி எல்லாம் எல்லாம் அனித்தியமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அசுச்சி இல்லையா? எல்லாம் இம்பியூராக, பியூரானது உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான், சுத்தம் பிரம்ம, நித்திய சுத்தம் முக்த சுபாவமாக இருக்கக்கூடியது பிரம்ம ஏவ. அந்த பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் அசுச்சிஹி, என்ன துக்கானு வித்தத்தை, எல்லாம் துக்கத்துடன் கூடினதாகவே இருக்கிறது இல்லையா? எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னாக்க துக்க மிஸ்ரிதம் இல்லாத ஒரு என்ஜாய்மெண்ட் உலகத்துல ஏதாவது இருக்கிறதோ இல்லையா? எதுவா இருந்தாலும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றதுதான், இருந்தாலும் அதை ஒரு தடவை சொல்லிப்படுறேன் இல்லையா? அது வேதாந்த கிளாஸ்ல திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லித்தானே ஆகணும். இப்போ ஊருக்கு போறோம்னு நினைக்கிறோம். அந்த ஊருக்கு போனா என்ன நினைக்கிறாங்க, ஜாலியா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கலாம் நம்மளை பார்த்து. நம்மளும் என்ன சொல்றோம், ஆமா அப்படின்னா. பசங்க எல்லாம் ஒரே ஹாப்பி, ஒய்ஃப் எல்லாம் ஒரே ஹாப்பி, ஊருக்கு போறோம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு கஷ்டம். நீங்க பேக் பண்ணணும் இல்லையா? நிம்மதியா உட்காந்துட்டு இருந்தீங்க ஆத்துல, பேக் பண்ணணும், ட்ரெயினை போய் பிடிக்கணும், அங்க போய் பிடிச்ச உடனே நீங்க கரெக்டா ஒருத்தங்கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கீங்க இல்லையா? நீங்க போன் பண்ணி சொன்ன ஆள் அங்க கரெக்டா இருக்கணும் அந்த லாட்ஜில. நம்ம போய் ஊரை விட்டு இறங்கி, அதுவும் குளிர் பிரதேசம் போய் கொடைக்கானலோ ஊட்டியோ போய் நேரம் பண்ணா இல்லையே சார், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை சார், ஹால் ஃபுல்லுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் நினைக்கிறான் இவன் போகும்போது. அந்த போகும்போது என்ன, பசங்க ஒரே படுத்தல், அவளுக்கு கவனிக்கணும். எத்தனை இடைஞ்சல் பாருங்க. நீங்க உண்மையிலேயே பாருங்க, மகிழ்ச்சிக்காகவா போறீங்க? இப்போ எத்தனையோ துக்கங்களை எல்லாம் அனுபவிச்சு, இப்படி துக்க மிஸ்ரிதமாகத்தான் எல்லா போகங்களும் இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்களே, எல்லாம் துக்கம் கலந்ததாக இருக்கு. துக்க மிஸ்ரிதம் இல்லாத ஒரு சந்தோஷம் என்பது எங்கேயாவது இருக்கா? சரி, அத சில பொருள்கள்லாம் இருக்கு சார், சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது சார், என்ஜாய் சார் அந்த மொமெண்ட்ல இல்லையா? அதே பொருள் எப்பொழுதுமே அந்த என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குமா? இல்லையா? இல்ல. நீங்க 4 நாள் தங்கிட்டு வந்தீங்க, தங்கிட்டு வந்த உடனே இப்ப என்ன சொல்றாங்க பசங்க எல்லாம், ஒய்ஃப் என்ன சொல்றா, ஐயோ நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், 3 நாள்ல உடனே வந்துட்டோம், நம்ம ஒரு வாரம் இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு அதிருப்தியோடயே இருக்கு, துக்க மிஸ்ரத்தோடயே இருக்கு. இந்த சரி நல்லா இருக்குன்னு பார்த்தான்னாக்க, ஒரு ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிட்டோம், நல்லா இருந்தது மசால் தோசை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பந்தகப்படுத்து. அடுத்த வாரமும் அதையே போய் பார்க்கணும்னு தோன்றுறது. இப்படி பந்தகத்தை குடிக்குது. இப்படி பந்தகத்துவம், அதிருப்திகரத்துவம், துக்க மிஸ்ரிதமாகத்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. துக்கானுவிதமாகத்தான் சுகங்கள் இருக்கிறது அப்படின்னு சிந்தையன்னு இதை நன்னா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தீரர்கள். வேதாந்தத்துக்கு வந்தவர்களுக்கு இதெல்லாம் நன்னா புரியும். இப்படி புரிந்து கொண்டு உற்பத்திஷ்ணுன்னு உற்பத்திய பதந்தி அப்படின்னு அர்த்தம். உற்பத்திஷ்ணுன்னு அப்படின்னா உற்பத்திய உண்டாகி உண்டாகி கீழே விழுகிறது, நஷ்டம் அடைகிறது. இப்படிதான் சார் உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் உண்டாருது, அது அப்புறம் போறது, அதுக்கப்புறம் அது மேல போயிடுறது, இன்ட்ரெஸ்ட் போயிடுறது. இப்படித்தான் உற்பதனசீலாக உற்பத்திஷ்ணவா, இப்படி திருப்பி திருப்பி உண்டாகி நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உற்பத்திஷ்ணதா விஷயாக அப்படின்னு போட்டார் இல்லையா? இப்படிப்பட்ட கூடிய இந்த விஷயங்களில் அவன் என்ன பண்றான், தான் நிகன்யாத், அவன் அதை இங்கேயே நிகன்யாத் இல்லையா? அதை அவன் என்ன பண்ணிக்கிறான்? நிகன்யாத்துன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னாக்க, பரித்யஜேத் அப்படின்னு, இதை தியாகம் பண்ணுகிறான். இது வேண்டாம், இது அமேத்தியம், சி வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணுகிறான் இல்லையா? பரித்யஜேத், பரிதகா தியஜேத். தியஜேத்னா ஒரு தடவை சும்மா தியாகம் பண்ணிட்டு அப்புறம் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்ஸ் ஃபார் ஆல். பரிசமந்தாத், முழுக்க அதை தியாகம் பண்ணுகிறான். பரித்யஜேத் எப்படி? அனாச்சாரேன அப்படின்னு ஸ்லோகத்துல மூலத்துல இருக்கு. அனாச்சாரம்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடியது ஆச்சாரம், ஆச்சாரஹீனன் அனாச்சாரம். இந்த இடத்துல அனாச்சாரம் அந்த அதை ஆச்சரிக்காமல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அனாதரேன, அதை ஆதரவோடு பார்க்காமல், அதை ஆதரிக்காமல். ஔதாசீன்யன, அடுத்தது ஆதரிக்காமல் இருக்கிறதுன்னா
அது பொருள்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அஞ்ஞானிகள்லாம் இருக்கார்கள், மூடர்கள் இருக்காரு, அவர்களுக்காக பகவானால படைக்கப்பட்டது. அதை யாரும் நிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் தேவைதான். அது யாருக்கு? பாலர்களாக இருக்கக்கூடியவர்கள், மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பாவம். எல்லாரும் எல்லாம் பிரம்ம ஜானம் வந்து விடுவோம் இல்ல, எல்லாரும் நம்மளும் அப்படித்தானே இருந்தோம். அதனால அவர்களுக்காக அந்த என்டர்டைன்மெண்ட் தானே ஒண்ணு கொண்டு வருவார்கள். ஆனா இப்ப எப்படி என்னுடைய வேதாந்தத்துக்கு வந்த உடனே அந்த என்டர்டைன்மெண்ட்டை பத்தி பசங்க ஆஹா ஓஹோ ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாபுலஸ் சொன்னா நமக்கு சிரிப்பு வருது இல்லையா உள்ளுக்குள்ள. அப்படியா அப்படின்னு நம்ம கேட்போம். அவளை ஒன்னும் கோச்சிக்க கூடாது இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா ஒரு உதாசீன பாவம் இல்லையா, எந்த பட்சமும் எடுக்காததான ஒரு நிலைக்கு பேரு ஔதாசீன்ய பாவம்னு பேரு. உதாசீனமாக இருந்து கொண்டு இல்லையா, அதுல ஒரு இன்டிஃபரண்டா இருந்து கொண்டு ஔதாசீன்யன அமேத்திய தரிசன இவ. ஆச்சாரியர் ரொம்ப கடுமையா எழுதுறார். அமேத்தியத்தை பார்த்தவனுக்கு சீன்னு நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது இல்ல, சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் இல்ல, இதெல்லாம் பார்த்தா ஒரு வெறுப்பு, சாப்பிடக்கூடாது. அமேத்தியமாக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எப்படி அவன் பாப்பானோ அப்படி ஔதாசீன்யமா வந்துச்ச, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போறான். இவ அப்பிரதிபுத்தியமானஹா மூலத்துல இருக்கு. அப்பிரதிபுத்தியமானஹா அப்படின்னா எனக்கு புனகா அச்சிந்தயன், திரும்பவும் அதை நினைக்காமல், திரும்ப திரும்ப புனப்புனகா விஷயஸ்மரணம் வினா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி அவன் யோசிக்கிற விஷயம் அப்படித்தான். ஏதோ ஒரு தடவை கொடுத்தார், வாங்கினோம், சாப்பிட்டான், அதுக்காக அத்தோட அதை மறந்த ஔதாசீன்யம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடியதான். அதுல போய் அந்த அட்டாச்மெண்ட்டை காமிச்சு அதையே நினைத்து கொண்டெல்லாம் இருக்கக்கூடியது அல்ல. புனகா அச்சிந்தயன் இல்லையா, திரும்பவும் அதை பற்றி நினைக்காமல், சகாவை புருஷகா, அந்த தீரனான இருக்கக்கூடிய அந்த புருஷன், மிருத்யோரபி, மிருத்யுக்கும் மேலாக மிருத்யுவாக, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி அப்படின்னாரு இல்லையா. இந்த மிருத்யுவையிலிருந்து பெரிய மிருத்யு இருக்காரு, அவரை பிடித்தாருனாக்க இந்த மிருத்யு காலனை பிடித்தா இந்த காலன் ஒண்ணு இல்லாம போயிடுவான் அப்படின்னு ஒரு அர்த்தமானது. இன்னொரு அர்த்த கட்டோபனிஷத்துல இந்த மிருத்யுவை ஜெயிக்கிறான், மிருத்யோகோ மிருத்யுமாப்னோதி அப்படின்னா இந்த மிருத்யுவை தாண்டிக்கிறான். எப்படி? ஜீவன் முக்தி வந்த பிறகு இவன் அமிர்தத்தை அடைகிறான். அதற்கு பிறகும் இந்த பிராரப்த கர்ம வசாத்து இந்த தேகமானது இருந்து கொண்டிருக்கிறது ஞானியாகும். அப்படி வந்தால் விதேக முக்தியும் அடைகிறான். மிருத்யோச மிருத்யும்னு அப்படி சில உபநிஷத்துக்களா இப்படி ஆகுது. இங்க இந்த மிருத்யுவை இவன் கபலீகரம் பண்ணி காலனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. காலனாக இருந்து கொண்டு பூத்வா மிருத்யுவ அத்தி மிருத்யும், அந்த மிருத்யுவையை சாப்பிடுகிறவனாக அத்தா சராச்சர கிரகணாத், இந்த சராச்சரங்களை அவர் கிரகிக்கிறதுனால அவர் அத்தா, அவரையே இவர் கிரகிக்கிறதுனால பரமாத்மா யமனையே சாப்பிட்டவர் அப்படின்னு அங்க பிரம்மசூத்திரத்துல தீர்மானம் பண்ணிருக்கோம் இல்லையா. இல்லையா, கம்பனாத்துன்னு அதிகரணமோ இல்லையா, அத்தா சராச்சர கிரகணா அத்திரதிகரணம். அத்திரதிகரணத்துல அத்தா சராச்சர கிரகணத்துல இப்படி இந்த கட்டோபனிஷத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயம் இல்லையா. மிருத்யுதான் இவர்களுக்கு உபசேஷனம் அப்படின்லாம் சொல்லிருக்கு. அன்னத்தோட சேர்த்து உபசேஷனமும் சாப்பிடுற மாதிரி இந்த உலகத்தோட இந்த மிருத்யுவையும் சேர்த்து இந்த பிரம்மமானது கபலீகரம் பண்றது அப்படின்ற அர்த்தத்துல அத்தின்னு சொன்னதை விஷயம் படி அதை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. உக்தம் ச விஷய பிரதி சம்ஹாரம் யஹா கரோதி விவேகதா, யஹா விவேகதா, இந்த வேதாந்த ஞானத்தினால ஆத்மா அது ஒண்ணுதான், பிரம்மந்தான் ஆத்மா, பாக்கி எல்லாம் பிரம்மத்தை தவிர ஆத்மாவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அனாத்மா. அதனால அனாத்மா எதையும் நாம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பொய், எஃபிமரல், அனித்யம் இல்லையா, எல்லாம் அசுச்சி, எல்லாம் துக்கானுவித்ததையா இருக்கிறது அப்படின்றதை அறிந்து விவேகதா இந்த டிஸ்கிரிமினேஷன் மவுண்டோட விஷய பிரதிசம்ஹாரம், விஷயம் பிரதிசம்ஹாரம், விஷயங்களை எல்லாம் சம்ஹரிக்கிறான், அதெல்லாம் தேவையே இல்லைன்னு கொன்று விடுகிறான் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய விவேகத்தினால பண்ணக்கூடியவன் தான் தீரன். அவன் மிருத்யோஹோ மிருத்யுஹு இது கியாதஹா, காலனுக்கே காலனவன், மிருத்யுக்கே மிருத்யு என்று பிரக்யாதியோட இருக்கக்கூடிய கியாதஹா இருக்கக்கூடியவன். சஹா வித்வான், யார் சார் அந்த வித்வான்? இவ்வளவு பெரியவர் யார் சார்? பரமேஸ்வரன் நினைச்சிருக்க, எல்லாம் பரமேஸ்வரனும் ஒண்ணுதான்,
ஆத்ம ஞானியும் ஒண்ணுதான். அவளுக்குள்ள ஏது பேஜம் ஞானித்து உமைவ அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னார். நான் தான் ஞானி, நான் தான் அப்படின்னு பரமேஸ்வரனே சொல்றாரு பகவத்கீதையில. ஆகையினால வித்வான் ஆத்மவித். வித்வான்னு சொன்னா யாரு? ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் ஆத்மவித். அவர் யார்? கவிஹி கவையோ வதந்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா? இல்லையா? கவிகள்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கவின்னா என்ன அர்த்தம்? கிராந்த தரிசி கவி அப்படின்றது. கவையா கிராந்த தரிசனா, முக்காலத்தையும் உணர்ந்தவர்களுக்கு தான் கவி என்ற பட்டம் நம்ம கொடுக்க முடியும். பாஸ்ட் தெரியணும், ஃபியூச்சர் தெரியணும், பிரசன்ட் தெரியணும். இப்படி 3 காலத்தையும் அறிந்தவர்கள் கிராந்த தரிசி அப்படின்னு பேரு. அவர்கள் தான் கவி என்ற சொல்லுக்கு உரித்தானவர்கள். நம்ம கண்டவர்களை கவிலாம் சொல்ல முடியாது. பாட்டு எழுதுறவன்லாம் கவின்ற இல்லையா? இப்படி கிராந்ததரிசியா இருக்கக்கூடிய கவின்னா ஆத்ம ஞானின்னு அர்த்தம். ஆத்ம ஞானினா வித்வான் அப்படின்னு அர்த்தம், பரமேஸ்வரன் அர்த்தம், பிரம்மம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி 12வது ஸ்லோகம் முடிந்தது. 13வது காமானுசாரி புருஷா காமான் அனுவினஷ்யதி காமான்யுதஸ்ய துனுதே யத்கிஞ்சித் புருஷோ ரஜஹ. காமானுசாரி புருஷா காமானு அனுவினிஷ்யந்தி. யாரு காமத்தையே அனுசரித்து கொண்டு எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை மெட்டீரியலிஸ்டிக்கா we are born to enjoy அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொருள்கள்லயே ஆசையை வைத்துக் கொண்டு அதே அனுசரித்து இருக்கக்கூடியவன் காமானுசாரி. அந்த காமானுசாரி புருஷா காமனை தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கிறதுனால அந்த காமனையோட சேர்ந்து அணு இவனும் காமத்தோட சேர்ந்து சாத்து என்ன ஆகிறான்? வினஷ்யதி, இறந்து விடுகிறான். காமான் யுதஸ்ய, யார் ஒருத்தன் இந்த காமனைகளை பரித்தியஜனம் இதை தள்ளி விடுகிறானோ அந்த தீரனாக இருக்கக்கூடியவர் அவர் துனுதே யத்கிஞ்சித் ரஜஹா புருஷா. இந்த புருஷா யுதஸ்ய புருஷா யத்கிஞ்சித் ரஜஹா துனுதே. இந்த சம்சாரத்துக்கு இருக்கக்கூடிய புண்ணிய பாவம் எனக்கூடிய இதுக்கு அதுதான் ரஜஸ். இந்த தூசியானது இவனை ஒட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது இல்லையா? அதை இவன் இந்த பூர்வ ஜென்மாவனாலையும் பிராரப்த கர்மாவனாலையும் இல்லையா சஞ்சித கர்மாவனாலையும் இவன் மேல இருக்கக்கூடிய அந்த ரஜஸனாலதான் இப்படி இருந்தான். இப்பொழுது வேதாந்த அறிவுன்னா இதை துணுத்தை தொடைத்து எறிந்து விட்டான். இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட புருஷன் இல்லையா இந்த காமனையை விட்டு விடுகிறான், தொடச்சி எரிந்து விடுகிறான் அப்படின்ற அர்த்தத்துல. ஏவம் அனித்யாதி ரூபேன வித்வானு அநாதராதினா அபிஹந்தி காமானு அப்படின்னு முன்னாடி சொல்ல. இப்படி இந்த அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த காமனைகள் எல்லாம் பார்த்து இந்த வித்வான் ஆதரிக்காமல் அந்த காமத்தை கொன்று விடுகிறான் அப்படின்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்துல. யாது புலகா அநாதராதினா ந அபிஹந்தி சஹா கிம் கரோதி. இப்படி யார் ஒருத்தன் அது தெரியாமல் இந்த விஷயங்களை ஆதரிக்கிறானோ அவனை அது கொன்று விடுகிறது இல்ல அப்படின்றது. எப்படி? காமானுசாரி புருஷா, காமானுசாரியாக இருக்கக்கூடிய புருஷனை காமானு அந்த காமனோட சேர்ந்த அணுவினச்சரி இவனும் அழிந்து விடுகிறான் அப்படின்றார். யஹா தூ புனகா விஷய அபித்யானேன, விஷயங்களையே நினைத்து கொண்டு சதா சர்வகாலம் மெட்டீரியலிஸ்டிக் பணம் சம்பாதிக்கலாமா அது சம்பாதிக்க இதே சிந்தனை. ஒரு நாள் கூட ஆத்மாவை அறியணும்ன்ற ஆசைப்பட்டதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் மெட்டீரியலிஸ்டிக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் காமானுசாரி. இப்படிப்பட்ட காமானுசாரி பவதி சஹா காமானு, அந்த காமனையே அணுவினஷ்யதி, அவன் இதையே நினைச்சு கொஞ்சம் இருக்காது, இதையே நினைச்சு போறான், திருப்பியும் பிறக்கிறான், திருப்பி செத்து போறான், புனரபி ஜனனம் அவனை கொல்லுகிறது. காம விஷய நஷ்டே காமானு அணு காமைஹி சஹ வினஷ்யதி. இந்த காம விஷயம் நஷ்டான உடனே எல்லாம் அனுபவிச்ச பிறகு இந்த காமனையினாலேயே இல்லையா இவன் சஹா வினஷ்யதி, காமனோட அலாங் வித் காமஹா ஹி ஆல்சோ பெரிஷஸ். அனித்யாஹா காமகுணாஹா இல்லையா பிரதிக்ஷணஹா விநாச விஷான அன்விதாஹா. எப்படி காமனைகளானது ஒவ்வொரு க்ஷணமும் இல்லையா நாசம், பிரதிக்ஷணம் அது அடைஞ்ச உடனே அவ்வளவுதான் அதனுடைய ஆசை போகிறது இல்லையா. சாப்பாடுகள் எல்லாம் அரைஞ்சி சாப்பிட்ட உடனே இன்னொரு தடவை வாங்க சார் கூப்பிட்டா வரமாட்டேன்றானே இல்லையா. அப்பா இப்ப வேண்டாம் சார், டயர்டா இருக்கேன் சார் அப்படின்றான்.
எனக்கு போதும் சார், சாப்பாடு எப்படி சார் சாப்பிட முடியும், ஒரு தடவை தானே சாப்பிடும். எல்லா காமனையும் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, பிரதிக்ஷணம் வினாசான்விதா. அது ஒரு தடவையும் பிரதிக்ஷணம் மாறக்கூடியதாக இருக்கக்கூடியது. தத்வத்து காமி விஷீர்ணோ பவதி. இப்படித்தான் இந்த காமியா இருக்கக்கூடியவன பிரதிக்ஷணம் இறந்து படிக்கிறதுனால விநாசத்தை அடைகிறான்னு புரிந்து கொள்ளுங்கள். யஹா து புனஹா விஷய தோஷ தர்சனேன, இந்த விஷயங்களில் தோஷம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறார்கள் வேதாந்திகள். எந்த பொருளை பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய தோஷஜா வேதாந்தினஹா இல்லையா, வித்வான் தோஷஜா. வித்வானா இருக்கக்கூடியவர்கள் அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை நன்கு உணரக்கூடியவர்கள். ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே அதனுடைய தோஷத்தை அவர்களுக்கு தெரியும். இப்படி அது எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் மெச்சூரிட்டி. அதுல இருக்கக்கூடிய அசட்டுத்தனம் என்னன்றது அவங்களுக்கு முதல்ல தோணிவிடும். இந்த தரிசனத்தினால காமான் பரித்யஜதி, இவர்கள் இந்த காமனை விட்டு விடுகிறார்கள். சஹா, அவன் என்ன பண்ணுகிறான், இந்த காமான் யுதஸ்ய பரித்யஜ்ய, என்ன சொன்னா துனுதே விவேக புத்தியா துவம்சயதி, தன்னுடைய விவேக புத்தியினால அந்த காமனைகளை துவம்சம் பண்ணி விடுகிறான். எத்கிஞ்சித்து, எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கேயே இக ஜன்மனி இல்லையா, ஜென்மனி ஜென்மாந்தரத்துல வந்ததையும் இந்த ஜென்மாலேயே அவன் துடைத்து எறிந்து விடுகிறான். இந்த விவேகம் இருக்கிற காரணத்தினால இக ஜன்மனி ஜென்மாந்தரேவா உபார்ஜிதம் ரஜகா, இல்லது அவன் ஜென்மாந்தரத்திலிருந்து அவனுக்கு வந்த புண்ணியம் பாபங்கள் சஞ்சித கர்மாவோ இவனுடைய பிராரப்த கர்மாவோ, இது ரெண்டும் ரஜகா அப்படின்னு பேரு. ரஜகான்னா புண்ணிய பாபாதி லட்சணம் கர்மா இத்தியர்த்தா. இந்த ரஜசை இங்கேயே துடைத்து எரிந்து விடுகிறான் இந்த ஞானியானவன் அப்படின்னு சொன்னார். இதனுடைய அடுத்த மேல் பாகங்கள் அடுத்த புதன்கிழமைக்கு கேட்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.